சேனல்ல grill chicken எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். நான் இன்னைக்கு 2 chicken grill பண்ண போறேன். grill பண்ணதுக்குள்ள மசாலா ரெடி பண்ண போறோம். அது இப்ப என்னெல்லாம் நம்ம பார்க்க போறோம். மிக்சிங் பவுல்ல ஒரு 2 பிக் ஸ்பூன் curd ஆட் பண்ண போறோம். 2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி, half spoon mancha, half spoon garam masala, 1 spoon pepper powder, தேவையான அளவு உப்பு, 1 spoon ginger garlic paste, 1 லெமன் பிழிஞ்சு வச்சிருக்கேன், அதை ஆட் பண்ண போறேன். இப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ணுவோம். மசாலா பேஸ்டா தான் இருக்கணும். ரொம்ப தண்ணி ஆச்சுன்னா சிக்கன்ல பிடிக்காது. அதனால நல்ல ஒரு பேஸ்ட் ஆக்கி நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கணும். எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. மசாலா நல்லா பிடிக்கிறதுக்காக நம்ம இப்போ சிக்கனை கட் பண்ணி வைக்கிறோம். நல்ல ஆழமாக கட் பண்ணாதான் மசாலா நல்லா பிடிக்க நல்ல டேஸ்டாகவும் இருக்கு. நம்ம ஃப்ரை பண்ணி வரும்போது கிரில் பண்ணி வரும்போது இப்போ சிக்கனை நல்லா கீறியாச்சு பாருங்க. நல்லா டீப்பாக கட் பண்ணியிருக்கோம். இப்போ மசாலா நம்ம தடவ போகிறோம். இப்படி உள்ள எல்லாம் தடவணும். எல்லா இடமும் படுறது மாதிரி உள்ள எல்லாம் நல்லா நீட்டாக தடவணும். இப்படி ஒரு காலுக்குள்ளால அந்த மற்ற காலையும் எடுத்து இன்டர்லாக் பண்ணி வைக்கும்போது நம்ம கிரில் பண்ணும்போது நல்லா ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம அப்படி பண்ணுறோம். இப்போ 2 கோழிங்க நல்லா மசாலா தடவி ஒரு நல்ல பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம 4 hours அதை ஃப்ரிட்ஜில் வச்சு வெயிட் பண்ணி அடுத்து கிரில் பண்ண போகிறோம். 4 hours கழிஞ்சு நம்ம சிக்கனை வெளியில் எடுத்துருக்கோம். மசாலா எல்லாம் நல்லா பிடிச்சிருக்கு பாருங்க. இப்போ நம்ம அதை கிரில் பண்ணி எடுக்க போகிறோம். நான் இன்னைக்கு கிரில் பண்ணதுக்காக ஓவன் யூஸ் பண்ணுறேன். நம்ம இப்போ கிரில்லை எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 2 சிக்கன் இருக்குது. 2 சிக்கனை எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சிக்கனை 2 காலையை நான் இப்படி நாட் பண்ணியிருக்கேன். அப்போ கிரில் பண்ணும்போது அது இலகி விழாது. ரெண்டு கிளிப்பை நம்ம சிக்கனை உள்ள வச்சுட்டு கிளிப்பை ஒரு சிக்கன் செட் பண்ணியாச்சு. அப்புறம் இன்னும் அடுத்த சிக்கனையும் செட் பண்ண போறோம். இதை நல்லா டைட் பண்ணணும் இந்த ஸ்க்ரூவை. அப்புறம் அடுத்த இதை எப்படி போட்டு டைட் பண்ணி வைக்கணும். பாருங்க கிரில் சிக்கன் எவ்வளவு நல்ல ஃப்ரை ஆயிருக்கு. இப்ப நல்லா வெந்துடுச்சு. நம்ம இப்ப எடுக்க போறோம். சூப்பரான கிரில் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. தூம், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. நாங்க இனி டின்னருக்கு சாப்பிட போறோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. கிட்ட இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனுக்கும் இது பண்ணிருங்க. இந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை மீட் பண்றது வரையும் பாய்.